ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி சடன் மேரேஜ் வித் மை தாய் மாமாவோட எபிசோட் 16 பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் டெய்லி வரும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு எல்லாம் ஓகே, நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, நீங்களும் ஹக் பண்ணி தூங்கியிருப்பீங்களா? இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சிட்டு, மாமா நான் வரல மாமா, ஒயின் ஹாஸ்பிட்டல் போய் எதுக்கும் இன்னொரு ரவுண்ட் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஐயோ, நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், ஸ்கேன் பண்ணிட்டேன், பேபி க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பாரு, அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ சின்ன பொண்ணுடி. நீங்கள் வீயை பார்த்துட்டு நான் அம்மாவாக போகிறேன், நான் இன்னும் சின்ன பொண்ணா? ஒயன், நான் ஒத்துக்கிறேன் நீ அம்மாவாக போகிறதான், ஆனால் நிறைய விஷயம் உனக்கு தெரியாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கேட்கணும், எல்லாம் ஓகேவான்னு பார்க்கணும், எல்லாம் இருக்குடி. அதுவும் நீ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணேன்னு சொல்கிற, நம்ம ரெகுலர் டாக்டர்கிட்ட கூட நீ போகலை. அப்படிங்கிறப்ப நம்ம ரிட்டன் செக் பண்ணாதான் நல்லாயிருக்கும். நீங்கள் வீயை பார்த்துட்டு ப்ளீஸ் நான் வரலை. சரி, உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்களா? நீங்கள் வீயை பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லி தலையாட்டுறீங்க. பாருடி, இப்போதோ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. நீங்கள் போடுவாங்களா? ஆமாம் அப்படின்றா. நீங்கள் ஐயோ நான் ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எழுந்திரிக்கிறீங்க. வீடு டபக்குன்னு கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுற, நான் போகிறேன். இப்படி டக்குன்னு எழுந்திரிக்கக்கூடாதோ ஏன்? சரி முறைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாயில் டென்ஷன் ஆயிடுவேன். நீங்கள் வீயை பார்த்துட்டு, மாமா என்ன நீ என்னை முறைக்கிற, மிரட்டுற, உங்களுக்கு அழுகையாக வருது. பார்க்குறான், அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வெளியே வந்துடுச்சு. என்னடி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கண்ணை தொடச்சிடுறான். என்ன என்ன திட்டுற அம்மான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு அழுகுறீங்க. கொஞ்சம் ஷாக்கு, என்ன அழுகிறா அப்படி இருக்கா அவனுக்கு. உங்கள் அப்பா அம்மாலாம் அப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்களே, சரி உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்திருப்பாங்க. அழுகிற சவுண்ட் கேட்டோடனே 3 பேரும் தடாப்புடான்னு எழுதி வந்து பார்க்குறாங்க. நீங்கள் கட்டில் நல்லா சம்மணம் போட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் பாட்டை கழுத்துட்ருக்கீங்க. நான் தான் தண்டி சொன்னேன், என்ன பாருடின்றான். நீங்கள் கண்ணே துறக்கலை, கண்ணை மூடிக்கிட்டு தேம்பி அழுகுறீங்க. உங்களுக்கு மூச்சு வாங்குது. அந்த ஸ்டேஜில் அழுகுறீங்க. உங்கள் அப்பா டே என்னடா பண்ண என் பிள்ளை இரும வாட நவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டக்குன்னு வீயை தள்ளி விட்டுட்டு என்னாச்சுன்றாங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை போட்டுக்கிட்டு சமாதானம் மட்டும் அமைதியாக உட்கார வச்சுருக்காங்க. வீயை பார்க்க மாட்டேங்கிறீங்க, மூச்சு வர திருப்பி வச்சிட்டிங்க. என்ன பண்ணவி? அக்கா நான் நிச்சயமா ஒன்றுமே பண்ணலை. அப்புறம் எதுக்கு அவள் அழுகுறா, அது மாசமாக இருக்கவள் அப்படின்னு சொல்லிட்டு வீயோட அம்மா போய் வீயை டப்புன்னு 2 அடி வச்சிட்டாங்க. என்ன ஏமாட்டிக்கிற, மாசமாக இருக்கவளை அழ வைக்கிற, அறிவு இருக்கா இல்லையா? அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா அப்படின்றான். அவனுக்கு ஸ்டில் நீங்கள் ஏன் அழுகிறீங்கன்னே புரியல. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என்னம்மா ஒன்றும் இல்லைம்மா, ஏம்மா அழுகிற? நீங்கள் அம்மா சொல்லுது ஹாஸ்பிட்டல் போய் ஊசி குத்தனம்மா, எனக்கு நான் வரலம்மா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, சரி ஹாஸ்பிட்டல் போக வேணாம், ஊசி குத்த வேணாம், அழாத. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, ஹாஸ்பிட்டலுக்கே போக வேணாம் சாமி, நீ அழாத சாமி, அழாமல் இருந்தால் போதியா, இப்போ அங்கோலே பட்டுல அப்பா பாரியா. நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு, போக மாட்டோம்ல, போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அவங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் உங்கள் அப்பா ஹக் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. நார்மலாக தானடி சொன்னேன், அதுக்கேண்டி அழுது ஊரை கூட்டுற அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். இப்போ உங்களை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. நீங்கள் போயிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க, எதுவுமே பண்ணலை. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஒயன் குளிச்சு கிளம்பு. ஒயன் எங்கேயும் இல்லைடா, உன்னோட கடைக்கு போக. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டீங்க. வந்துட்டு, அக்கா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. நிஜமா ஒன்றுதாக்கா சொன்னேன்னு சொல்லிட்டு நடந்தது சொல்கிறான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஞாபகம் இருக்கா? இருக்குது, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டேன். வீயோட அம்மா வீயை பார்த்துட்டு, இங்கே பாரு ப்ரெக்னென்சி டைமில் மூட் ஸ்விங்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்படிங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா பார்த்து கேட்குறான். ஆமாம், அது நிறைய இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஓகேவா? நீ அதுக்கேற்ற மாதிரி அவள் எப்படி பேசுகிறா, என்ன பண்ணுறா, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பேசணும். நீ லூஸு மாதிரி பேசினா இப்படி தான் ஆகும். வீயோட அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா பார்க்குறான். இருக்குடா, அதெல்லாம் நிறையா இருக்குடா.
என்ன பேசுறதுனாலும் பார்த்து பேசு சரியா? பைத்தியக்கார பையன் மாதிரி நீ எதையும் பண்ணி வச்சிடாத. நான் என்ன பண்ணுறது? ஆனால் எனக்கு தெரிஞ்சு உன் பிள்ளை ரொம்ப என்னை பண்ணி விட்ருவான்னு எனக்கு தோணுது. வியோட அம்மா வந்து அதை கேட்டு சிரிக்கிறாங்க. உங்கள் அம்மா சிரிச்சிட்டு அது எனக்கும் தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச அவள் கேரக்டர் ரொம்ப சைல்டிஷாக மாறிடுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் எத்து பேசினாலும் பார்த்து பேசு. முதல் நாளே அவளுக்கு இன்ஜெக்ஷன் தான் பயம். இது பேர் இன்ஜெக்ஷன் சொன்னால் ஓடிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பேசிக்கோ. சரின்னு சொல்லிட்டு வீயும் விட்டுட்டான். அவன் பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு வரான். நீங்கள் ப்ளவுஸ் இன்ஸ்கர்ட் போட்டு சும்மா நின்றுட்டுருக்கீங்க. சாரி கட்டலையாடி? இங்கே வீயை பார்த்துட்டு கட்டலை. என்னாச்சு? ஏன் மூஞ்சி எப்படி இருக்குது? சும்மா அதாவது சொல்கிறீங்க. வீங்களை பார்த்துட்டு என்னாச்சுடி? என்னால் தானே பாட்டி அம்மாவும் ஒன்று திட்டுனாங்க, அப்பாவும் திட்டுனார்ல. சாரி. உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு சாரிலாம் எனக்கு வேணாம் சரியா? நீங்கள் வீயை பார்த்துட்டு சாரி வேணாமா? சாரி சொல்லு, பட் இப்படி சொல்லு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுறா. நீங்கள் வீயை பார்த்துட்டு இது பேர் சாரியாம். சாரி தான் அப்படின்றா. நீங்கள் என்னவா எல்லாம் டச் ஆகுதுட்டு நீங்கள் பொறுக்கி எப்படி சொல்லி டக்குன்னு வீயை தள்ளி விட்டீங்க. சிரிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு சரி சாரி கட்டு. நீங்கள் வீயை பார்த்துட்டு இல்லை ஃப்ளீட்லாம் எடுக்கணும்ல கீழேலாம், அதான் குனிஞ்சு நம்ம எடுக்கலாமா இல்லை ஆள் கூப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது நானே கட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு சாரி கட்டி விட்றான். அவனே அழகாக கட்டி விட்டான். நீங்கள் வீயை பார்த்துட்டு மாமா செம்மையாக கட்டியிருக்கடா. ஆமாம் செம்மையாக தான் கல்யாணமும் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீயை பார்த்துட்டு அதை சொல்லலை. ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏன்டன் வந்து உங்கள் சேலையை பிடிச்சி இழுக்கிறான். என்னாச்சு என் பையனுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏன்டனை தூக்குறீங்க. உங்களை பார்த்துட்டு நான் பிடிச்சிக்கிறேன் நீ கொஞ்சம். நீங்கள் வீயை பார்த்துட்டு ஏன்டன் அவ்வளோ ஒன்றும் வெயிட்டாக இல்லையே, ஆனாலும் நீ ஒரு சின்ன வெயிட்டை கூட தூக்கக்கூடாது. என் பொண்டாட்டிக்கு நான் இருக்கேன் என்னனாலும் செய்ய. நீங்கள் வீயை டக்குன்னு ஹக் பண்ணிட்டு மாமா உன்ன மாதிரி யாருக்குமே இவ்வளோ நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்றான். அதான் நான் உனக்கு கிடைச்சிட்டேனே, அப்புறம் யாருக்கு கிடைப்பா போகலான்னே. நீங்களும் வீயை வந்து வெளியே வரீங்க. ஆல்ரெடி உங்கள் அம்மா குக் பண்ணி வச்சிட்டாங்க. நீங்களும் வீயை வந்துட்டு இப்போ சாப்பிட்டுட்டு சமத்தான் நீங்கள் காரில் ஏறி உட்காந்துட்டீங்க. வீக்கே ஷாக்கு. உங்கள் அம்மா சொல்லிப்பாங்க ஹாஸ்பிட்டல் போறியாமான்னு கேட்டோன்னே ஓன்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துட்டீங்க. நீங்களே வீயை வந்து காரில் போயிட்டுருக்கீங்க. வந்து உங்கள் சீட் பெல்ட்லாம் பார்த்து போட்டுவிட்டு உங்கள் ஸ்டொமக் கிட்ட கை வச்சுட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் வீயை பார்த்துட்டு எல்லாம் கொஞ்ச நாளுக்குள்ள ஏன் அப்படி சொல்கிறேன்? இதுக்கு முன்னாடி இந்த காரில் நான் அத்தனை தடவை வந்திருக்கேன். ஒரு தடவை கூட இவ்வளோ கேர்ஃபுல்லாக என்னை கூப்பிட்டு போனதில்லை. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். ஆமாம், நம்மளால் இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தை வரப்போகுது. அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்து பார்த்து செய்யணும். அப்படி சொல்லிட்டு நீங்கள் தலையாடுறீங்க. உங்களை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்க மாமா. என்னை பார்த்தே வண்டியை ஓட்டினா ஆக்சிடெண்ட் தான் ஆகும். ஸோ ரோட்டை பார்த்து ஓட்டு. சரிடி விரி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரோட்டை பார்த்து ஓட்டுறான். 2 பேரும் இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டீங்க. ஐயோ ஆன்ட்டிக்கிட்டேயா? ஆன்ட்டி திட்ட போகிறாங்க என்ன? ஏன் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேருந்து எதுவுமே ஆன்ட்டிக்கிட்ட பார்க்கல. தெரிஞ்சதே எனக்கு திட்டு தான் இன்னைக்கு. வாங்கு மாமா. சரி வா, திட்டாமல் இருக்க நான் பார்த்துக்கிறேன். சரி அப்படி சொல்லிட்டு நீங்களே கைப்பிடிச்சிட்டு போகிறீங்க. அங்கே ஃபுல்லாகவே டைல்ஸ் தானே. வந்துட்டு நீங்கள் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அவன் காலை வச்சு கரெக்டாக இருக்கா, வழுக்கலையே அப்படி சொல்லிட்டு பார்த்து உங்களை கூப்பிட்டு போகிறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னமோ இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஹாப்பினஸையும் இப்போ நீங்கள் மட்டும்தான் வச்சுருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. 2 பேரும் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்க நர்ஸு கேட்டதுக்கு வந்துட்டு சொல்லிப்பான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு. அப்போ ஸ்கேன் எடுப்பாங்க. தண்ணி குடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே வந்து தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். நீங்கள் தண்ணியை குடிக்க வேடிக்கை பார்க்க உங்களுக்கு தண்ணி உள்ளே போக மாட்டேங்குது. ஐயோ மாமா 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு இதுக்கு மேலே உங்களை பார்த்துட்டு 1/2 லிட்டரா? அடியே இது 1/4 லிட்டருடி. இன்னும் இவ்வளோ தண்ணி குடிக்கணும் நீங்கள். என்னால் முடியாது. என் குடிமா ஸ்கேன் எடுக்கணும்ல. போன ஹாஸ்பிட்டலில் குடிக்கவே சொல்லலாம். உங்களை பார்த்துட்டு ப்ளீஸ் இங்கே குடிக்க சொல்கிறாங்களே குடிடி என் தங்கோல என் மயிலுன்னு சொல்லி உங்களை தண்ணி குடிக்க வச்சுட்ருக்கா. நீங்களும் அப்படியே குடிக்கிறீங்க. ஒரு வழியாக உங்கள் வயிறு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டிங்க. மாமா இங்கே பாரு அப்படின்னா உங்களை பார்க்குறேன். பாப்பா எட்டி பார்க்குறா. சிரிக்கிறான். ஏன்னா ரொம்ப தண்ணி குடிக்கும். வயிறு லைட்டாக அந்த புஷ்ஷுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது பாப்பா இல்லை தண்ணி இல்லை இது பாப்பா. உங்களை பார்த்துட்டு சரி பாப்பா தாவா அப்படின்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே போகிறீங்க. என்ன ஒயன் அதிசயமாக இங்கே வந்திருக்கீங்க ஆன்ட்டி எடுத்து சொல்லிட்டு நீங்கள் உங்களை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறீங்க. வாமா மின்னல். நீங்கள் உங்களை பார்த்து எப்படியே தலையை சொல்லிடுறீங்க. உங்கள் அம்மா சொன்னா மாசமாக இருக்கா, ஸ்கேன் எடுக்க அனுப்பி வச்சுருக்கேன் பாருங்கன்னு. என்னடி
நீங்கள் என்ன சரி அவங்களை க்யூட்டாக பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்கு மேடம் எங்கே போனீங்க? நீங்களும் அந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொல்கிறீங்க. சரி சரி வா அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போய் ஸ்கேன் பண்ணிட்டு, உன் புருஷனுக்கும் ஃபர்ஸ்ட் நான் தான் ஸ்கேன் பண்ணேன், உனக்கும் நான் தான் ஸ்கேன் பண்ணேன், இப்போ பாரு உன் பிள்ளைக்கும் நான் தான் ஸ்கேன் பண்ணுறேன். உங்களுக்கும் வீக்கு வந்து அது கேட்கும்போது ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு எனக்கு டெலிவரி நீங்களே பாருங்கள். அப்போ 3 பேருக்கும் டெலிவரி பார்த்தது நீங்கள் தான். உனக்கும் டெலிவரி நானே பார்க்குறேன், உன் பிள்ளைக்கு வேணா அடுத்த டெலிவரி நான் பார்க்கவா? நீங்கள் அவங்கள பார்த்துட்டு ஓன்னு சொல்லி தலையாட்டுறீங்க. அவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஸ்கேன் பண்ணுறாங்க. வீயும் பார்த்துட்ருக்கான். ஹார்ட் பீட்லாம் கேட்க வைக்கிறாங்க. வீக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணி பார்த்துட்ருக்கான். நீங்களும் அப்படி தான். சரி வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேர்த்தையும் வெளியே கூப்பிட்டு போயிட்டு, ஒயன் உனக்கு உண்மையை சொன்னால் சுத்தமாக சத்தே இல்லை. நீங்கள் அப்படியே அவங்கள சைலண்ட்டாக பார்க்குறீங்க. இங்கே பாருவி நிறைய சத்தான பொருளாக கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவள் வெயிட்டை ஏற்றுங்க. நீங்கள் வெயிட்டை ஏற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாண்டி சத்தியமாக டெலிவரிக்கு இந்த வெயிட் பத்தவே பத்தாது. பாரு எலும்பு குச்சி மாதிரி இருக்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு எலும்பு குச்சியா அப்படின்ட்டு வீயை பார்க்குறீங்க. வெய்ய சிரிக்கிறான். ஏன் அப்படி பண்ணுறீங்க? டேய் இவ்வளோ ஒல்லியாக இருந்தால் நார்மல் டெலிவரி கஷ்டம்டா. நார்மல் டெலிவரி கஷ்டமா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சாப்பிடக்கூடு. நானும் டேப்லெட்லாம் எழுதி தரேன். வெயிட் போட வைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ்லாம் இப்போயே பண்ண வைங்கடா. அப்போ தாண்டா கொஞ்சம் நல்லது. கடைசியாக வந்து பண்ணால் கூட அவ்வளோ நல்லதுன்னுலாம் சொல்ல முடியாது. பட் இப்போ வந்து பண்ணானா அது அவளுக்கும் ரொம்ப ஈஸியாக நல்லதாக அமையும். சரி எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாம் சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டான். சரி வைன் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமா? நீங்கள் எப்படி ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறீங்க? சரி அப்படி சொல்லிட்டு லைட்டாக தலையாட்டான். அவங்க வந்து இன்ஜெக்ஷனுக்கு மருந்தெல்லாம் ஏற்றிட்டுருக்காங்க. நீங்கள் வீயவே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து லைட்டாக சாரீ பேக்கில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. தான் பண்ணுறானுங்க. மாமா வேணாம் மாமா. ஒன்றும் இல்லை நீ என்ன பாரு அப்படின்றான். நீங்கள் அவனே பார்த்துட்டீங்க. ஹேண்ட் அப்படி டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. ஊசி குத்துறாங்க. உங்களுக்கு வலியே தெரியல. நீங்கள் சைலண்ட்டாக வந்து வீயவே பார்த்துட்ருக்கீங்க. இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க. அவ்வளோதான். அவ்வளோதானா? அவ்வளோதான்டி. நீ பயப்பட ஒன்றும் இல்லை. நீங்கள் வீயை பார்த்துட்டு வலிக்கவே இல்லை. உன் வயிற்றுல குழந்தை இருக்கல அதனால் வலிக்காது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக சிரிக்கிறீங்க. உங்கள் ஆன்ட்டி வீயை பார்த்துட்டு ஏன்டா அப்படிலாம் சொல்லி தான் சமாளிக்கிறோம் அப்படி சொல்லி அவன் சிக்னல் வேறு காட்டுறான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான மாத்திரை எல்லாமே எழுதி கொடுக்குறாங்க. வீட்டை வந்து ஃபுட் சாட் வாங்கிக்கோ, அதை பற்றி கொடுத்துக்கோ. ஓகேன்னு சொல்லிட்டு வீயை வந்து ஃபுட் சாட்லாம் வாங்கிட்டான். இப்போ 2 பேரும் வந்து காரில் ஏறிட்டீங்க. ஜேகே வீட்டுக்கு போகலாம். நீங்கள் டக்குன்னு வீயை பார்த்துட்டு இரு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷாப்புக்கு போயிட்டு கேக் எடுத்துகிட்டு போகலாம். எதுக்குடி கேக்கு? அக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ இரு கேக்லாம் வேணாம், ஏதாச்சும் ஹெல்த்தியாக வாங்கி கொடுக்கலாம். சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. கரெக்டாக பார்த்தா உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. சொல்லுமா செக் பண்ணிட்டீங்களாடி? செக் பண்ணிட்டு வந்தால் ஜேகே அண்ணா வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு வாடி ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்கேனை காட்டி அப்புறம் போடி. அம்மா வீட்டில் தான் ஸ்கேன் இருக்குல்ல, அதை எடுத்துப்பாரு. வீட்டுக்கு வாவையன். சரி எப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு டைரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே போகும்போதே பார்த்தா உங்கள் அம்மா வந்துட்டு வாசல் நின்றுட்டுருக்காங்க. உங்கள் பாட்டியும் தான். ஏன் 2 பேரும் வாசலில் நிற்கிறீங்க? ஸ்கேன்லாம் பண்ணிட்டியா? பேபி நல்லா இருக்கா? நீங்கள் உங்கள் பாட்டியை பார்த்துட்டு பேபி சூப்பராக இருக்கான். அப்படியாடி? வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க பாட்டி கைப்பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. வீக்கு அதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மாவை கண்டிப்பாக அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா பார்த்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தையும் அவன் கல்யாணம் பண்ணாமலே இருந்திருப்பான். அவனே அம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெல்லாம் பண்ணியிருப்பான். இப்போ உங்களை கல்யாணம் பண்ணி நீங்கள் அவங்க அம்மாவை அப்படி தாங்குறீங்க. அதை பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் பாட்டி நீங்கள் தாங்குறீங்க. ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவை தாங்குறா. இந்த மாதிரி ஒரு மருமக ஊரில் தேடினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஸ்மைலோட வந்து உள்ளே வரான். சரி ஸ்கேனை கட்டு. நீங்களும் உங்கள் அம்மாட்ட ஸ்கேனை கட்டிட்டு இதுதான் பேபி இப்படி தான் இருக்கான். அதோட அழகாக இருக்கான். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மாமா மாதிரியே இருப்பான் போல். சிரிச்சிட்டு என்ன மாதிரியா? மாமா கண்டிப்பாக ஒன்று மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு பையன்தான் பிறப்பான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு பையனா அப்படின்றாங்க. பையனா? ஏமாம்மா இவ்வளோ ஷாக் ஆகுது. எனக்கு பொண்ணு தான் வேணும். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு பையன்தான் வேணும். என்னடி சொல்கிற? எனக்கு பொண்ணு தான் அப்படின்றா. நீங்கள் எனக்கு பையன்தான். உங்கள் 2 பேர்த்துக்கு அது ஆர்கியூமெண்ட்டாக வருது. எனக்கு பொண்ணு தான் நிற்கிறான். நீங்கள் பையன் தான் நிற்கிறீங்க. உங்கள் அம்மா மண்டையிலே ஒரு அடி. அக்கா ஏன்க்கா அடிக்கிற? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? அவகிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா? பிறக்கும் மூடிட்டு போடா. சரி எப்படி சொல்லி வந்து போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க.
நீங்களும் வீய சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இப்போ வந்து பசி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க. வீக் அதை பார்க்கும்போது சரிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னடா சொன்னாங்க டாக்டரு? அதுவா உன் பொண்ணு நிறைய சாப்பிட சொன்னாங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு நல்லா தானடா சாப்பிட்றா, இதெல்லாம் பத்தாதா அவள் வெயிட் போடணுமா? நீங்கள் அம்மா அதுதாம்மா கஷ்டம், அதான்டா கஷ்டம் அப்படின்னு ஏன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறான். அவள் எவ்வளோ சோறு கொடுத்தினாலும் வெயிட்டே போட மாட்டாள். ஆன்னு சொல்லிட்டு வீக் வம்சம் ஷாக்கு. இந்த விஷயத்த இவ்வளோ நாளாக வீக்கிட்ட யாருமே சொன்னதே இல்லை. என்ன சொல்கிற? அவள் சட்டி சோறுத்தினாலும் இதே வெயிட்டில் தான் இருப்பாள். எப்படி? அதாண்டா எனக்கும் புரியல. நான் இவளுக்கு 10th படிக்கிறப்ப சாப்பாடு வந்து அதிகமாக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டில் நான் டெய்லி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நிறைய சாப்பாடு வைப்பேன். வைக்கிறதெல்லாம் சாப்பிடுவா, வேணான்னு சொல்ல மாட்டாள். தட்டில் வச்சிட்டோம்னா வேணான்னு சொல்கிற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது. சாப்பிட்ருவா. ஆனால் இவ்வளோ நாளில் 1 கிலோ கூட வெயிட் போட்டதில்லை. வீக்கே ஷாக்கு. 1 கிலோ கூட போட்டதில்லையாக்கா? 1 கிலோ கூட போட்டதில்லடா. நானே எல்லாம் கொடுத்துட்டேன். நீயே பார்க்குறிய, டெய்லி ஈவினிங் பழம் கொடுப்பேன் அவளுக்கு. மார்னிங்கும் பழம் கொடுப்பேன். அப்புறம் வந்துட்டு அவளுக்கு நார்மல் மில்க் நான் கொடுத்ததே இல்லை. எப்போதுமே நட்ஸ் பவுடர் இல்லை ஏதாச்சும் ஒன்று நான் செஞ்சு அதில் ஆட் பண்ணி தான் கொடுக்குறேன். அதுதான் குடிக்கிறா. சாப்பாடு இவ்வளோ சோறு போட்டாலும் சாப்பிட்றோம், எல்லாம் செய்கிறாடா. வெயிட்டு மட்டும் ஏறல. வீக்கு ஷாக்கு. இதே அவளுக்கு கொடுத்ததெல்லாம் எனக்கு கொடுத்ததுன்னா நான் அவ்வளோ வெயிட்டாக இருப்பேன். அதான் பாரு இப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கமுக்கமாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. சாப்பிட்டு கறி வச்சுக்கிறியா? போதும்மா, டெய்லியும் கறியாக திங்கிற மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் குடும்பத்தோடு உங்களை ஷாக்கில் பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் டெய்லியும் கறி மட்டும்தான் கேட்பீங்க. ஆனால் இப்போ நீங்களே டெய்லியும் கறியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொன்னது எல்லாருக்குமே ஷாக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஜங்குக்கு வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல. சரி அந்த பொண்ணு நல்லா சாப்பிடட்டும், அப்போ தானடா குழந்தை நல்லா பிறக்கும்னு சொல்லி குழம்பு உங்கள் அம்மா வந்து 65 அதுக்கப்புறம் நிறைய செஞ்சுருப்பாங்க. எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீயும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து காரில் வச்சிட்டான். இப்போ நீங்களும் வீயும் வந்து டைரெக்டாக ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஆல்ரெடி வீ வந்து கால் பண்ணி சொல்லிட்டான், ஜங்குக்கா நான் வீட்டுக்கு வரேன், நீ வாடான்னு. சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வரேன்ட்டான். நீங்களும் வீயும் வந்துட்டு பொறுமையாக அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஜங்குக்கோட ஒய்ஃப் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்கா அவங்க உங்களை பார்த்துட்டு வயஞ்சலும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் அவங்கள போய் ஹக் பண்ணிட்டு அதுவா சர்ப்ரைஸ் அப்படிங்கிறீங்க. கரெக்டாக வீ உள்ள வரான். வீ எப்போ வந்த? உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லி நீங்கள் அவங்கள பார்த்து கேட்குறீங்க. ஆஹா ஜங்குக்கு சொல்லவே இல்லை வீ வந்துட்டான்னு. எப்படா வந்த? நேற்று தான்க்கா வந்தேன். அட பாவி, நேற்று வந்துட்டு இன்னைக்கா வீட்டுக்கு வர? இல்லை கொஞ்சம் வீட்லேயே ஒர்க் இருந்துச்சாதான். சரி அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் உட்கார வைக்கிறாங்க. உள்ளே பார்த்தா ஜங்குக்கு வரான். ஜங்குக் நீ எப்போ வந்த? வீ தாண்டி கால் பண்ணா வீட்டுக்கு வரேன்னு. ஓ சரி அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜங்குக் வீயை பார்த்துட்டு என்னடா ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குது டக்குன்னு வாடாத, என்ன ஒன்றையும் காணா? உனக்கு ஃபர்ஸ்ட் இல்லை, ஃபஸ்ட்டு உன் ஒய்ஃபுக்கு தான். என்னது அப்படி சொல்லிட்டு வந்து ஜங்குக் பார்த்துட்ருக்கான். கொண்டு வந்து சாப்பாடெலாம் எடுத்து கொடுக்குறான். எனக்கானா? உனக்கு தான் மாம், உங்களுக்கு தான் அம்மா இதெல்லாம் உங்களுக்காக செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களும் ஹாப்பியாக வாங்கிக்கிறாங்க. நீங்கள் வாங்க வந்து உட்காருங்களேன் அப்படின்னா அவங்க உட்காடுறாங்க. வீ உங்களை பார்த்துட்டு இருடி சாப்பிட்டுட்டு வரட்டும். அப்படியா சரி அக்கா நீங்கள் போய் சாப்பிட்டாங்க. இல்லை நீ சொல்லு அப்படின்னு நீங்கள் வந்து அந்த அக்கா இருக்காங்களா அவங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஒரு ஹாப்பி நியூஸ். அவங்க என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கும் உங்கள் ஃபேஸையே தான் பார்த்துட்ருக்காங்க. என்னமோ என்ன சொல்ல வராளேன்னு நீங்கள் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு எப்படி வந்து உங்கள் பிள்ளை என்னை அத்தை மாமான்லாம் சொல்லி எங்களை கூப்பிடுமோ அதே மாதிரி எனக்கு என் பிள்ளையும் உங்களை அத்தை மாமான்னு கூப்பிடும். ஒரு நிமிஷம் 2 பேரும் செம்ம ஷாக்கு. அடுத்த செகண்டே ஜங்குக்கு வேமாட்டு மச்சான் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு போய் வீ ஹக் பண்ணிட்டான். வீ ஸ்மைல் பண்ணிட்டேன்னு எப்பட்றா டேந்து எப்பட்றா நான் கேட்கணும் எப்பட்றா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு கேட்குறோம். உங்களுக்கும் சரி ஜங்குக்கோட ஒய்ஃபுக்கும் சரி செம்ம சிரிப்பு. 2 பேரும் ஸ்மைல் பண்ணிட்டே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களும் உங்களை பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீச்சரும் தேங்க்யூ அப்படி சொல்லி க்யூட்டாக சிரிக்கிறீங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணி இப்போயா? நான் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அடி பாவி, எத்தனை தடவை கால் பண்ணி பேசுகிறேன், எத்தனை தடவை பார்க்க வரேன், ஒரு தடவை கூட சொல்ல. நான் தான் ஒரு தடவை உங்கள்கிட்ட சொன்னேன்ல நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னு. ஆமாம் நான் கூட என்னன்னு கேட்டேன், நீ தானடி சொல்லலை. அது ஃபர்ஸ்ட் மாமாட்ட சொல்லலாமேன்னு நினச்சேன். லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். பார்த்தியா கள்ளி, எவ்வளோ பேசினாலும் ஃபர்ஸ்ட் அங்கே தான் சொல்லுவாள் அப்படி சொல்லிட்டு அவங்களும் உங்கள்கிட்ட சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் அங்கே உங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு வி வந்து வெளியே இருக்காங்க. ஜங்குக்கு வியை பார்த்துட்டு, சாரி மச்சான், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீ இல்லாமல் பண்ணிட்டேன்ல. வி வந்து டக்குன்னு ஜங்குக்கு கையை பிடிச்சிட்டு, மச்சான் என்னை பாரேன். ஜங்குக்கு என்னடான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். இந்த விஷயம் நடக்கலைன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ நான் அவள் கூட தான் இருந்திருப்பேன். சும்மா சிம்பிளாக எல்லா ஹஸ்பண்ட் மாதிரி என் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லியிருப்பான். நானும் அந்த ப்ரெக்னென்சி கிட்ட பார்ப்பேன், ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் என்னோடய ப்ரெக்னென்சி ரிவீல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. ரியலி நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அப்படி என்னடா ரிவீல் பண்ணா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கேட்குறான். வியே சொல்கிறான், டே அப்படிலாம் இருக்காடா. இருக்காண்டா, அவதாடா பார்த்து வாங்கியிருந்தா. அப்படியே ஃபர்ஸ்ட் நான் கேட்டதே என் பேபியோட ஹார்ட் பீட் தான். இப்படி எந்த ஒரு ஒய்ஃபாச்சும் தான் ஹஸ்பண்டுக்கு ரிவீல் பண்ணியிருப்பாங்களா? சான்ஸே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு தலையாடுறான். அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஜங்குக்கோட ஒய்ஃபும் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அதே விஷயத்த சொல்லியிருப்பீங்க. 2 பேர்த்துக்கும் செம்ம சர்ப்ரைஸ். ஓ இப்போல்லாம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களும் வியை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வந்துட்டு இப்போ 2 பேரும் ஜிமினுக்கு வீடியோ கால் பண்ணி சொல்லிட்டுருக்கீங்க. அவனுக்கும் அவ்வளோ ஹாப்பி. உண்மையாவா? இப்போயும் உன்னை பார்க்க வரணும்னு தோணுதோ அண்ணா? கண்டிப்பாக வந்துடலாம். மினி வந்துட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறா. நீங்கள் மினி இன்னைக்கு வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ட்ராவல் பண்ணாத. நான் கண்டிப்பாக என்னோடய வளகாப்புக்கு சொல்கிறேன். அப்போ கண்டிப்பாக உங்கள் பேபி பார்ன் ஆகிருப்பான். ஸோ 2 பேரும் வந்துடுங்க. ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேர் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் தலையாட்டுறாங்க. பட் ஜிமினுக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. அச்சோ தங்கச்சி போய் பார்க்க முடியாதுன்னு மினி ஜிமினை பார்த்துட்டு, நீ வேணா போய் பார்த்துட்டு வாடா. இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ வேற உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசே கிடையாது. குழந்த பிறக்கட்டும், 4 பேராக போய் பார்க்கலாம். சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வீடியோ காலே ஹக் பண்ணி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஹாய் இந்த மாதிரி ரொமான்ஸ்லாம் நான் பார்க்கணுமா? டக்குனு போய் உங்களை அவன் சைட் பார்த்து திருப்பிட்டு, நம்ம என்ன ரொமான்ஸ் பண்ணலாமோ? டக்குனு ஜிமின் காதை வந்துச்சு. டே செருப்பு பிஞ்சிரும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்காவோ, மரியாதையாக ஓடி போயிரு. என்னடா எல்லாரையும் பொண்டாட்டி விட்டு என்ன பிரிக்கிறீங்க? இப்போ நீ ஒயனை விட்டு நவந்து போறியா இல்லை ஒயனோட அப்பாவுக்கு கால் பண்ணவா? நானே போய்க்கிறேன்டா. ஏண்டா உனக்கெல்லாம் என்னடா நான் பாவம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வி பார்க்குறான். ஜிவன் சிரிச்சிட்டே இருக்கான். நீங்கள் வியை பார்த்து விழுந்து சிரிக்கிறீங்க. ஏன்னா வி உங்ககிட்ட வந்தாலே எல்லாரும் டக்குன்னு வியை பிரிக்கிறாங்க. உங்களுக்கு அதை நினச்சாலே ஸ்மைலாக தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ காலை கட் பண்ணிட்டு வியை பார்க்குறீங்க. பொண்டாட்டி என்னப்பா அப்படி சொல்லிட்டு வியை பார்க்குறீங்க. எனக்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ஹாப்பியாக இருக்குது, பட் லைட்டாக சேடாக இருக்குது. ஏன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து வியை பார்க்குறீங்க.